நாம் சமர்ப்பிக்கக்கூடிய பெரிய பெரிய காணிக்கைகளை விட அந்த ஒரு இதழ் துளசி அத பகவான் அப்படி மதிக்கிறார். அதனாலதான் கீதையில பத்திரம் புஷ்பம் பலம் தோயம் யோமே பக்தியா பிரயச்சதி நானே, எனக்கு ஒரு இலையோ பூவோ பழமோ தண்ணீரோ கொடு நானே. அதுல இலை என்று கண்ணன் சொல்வது எதுனா துளசி தளம். அந்த துளசியை சமர்ப்பிச்சுட்டா பெருமாளுக்கு அவ்வளவு சந்தோஷம். அதன் பின் அவனுக்கு சமர்ப்பித்த துளசியை அவருடைய பிரசாதமாக நாம் பெற்றுக் கொள்கிறோம். துளசி பெருமாள் சன்னதியில், அது கோவிலா இருந்தாலும் சரி வீட்டிலா இருந்தாலும் சரி, பெருமாள் பிரசாதமாக அந்த துளசியை பெறும்போது ஒரு பகுதியை காதிலே நாம் வைத்துக் கொள்ள வேண்டும். துளசியை எப்போதுமே வாங்கினால் காது மடலிலே நாம் வைத்துக் கொள்ள வேண்டும். அதன் பின் வாயிலும் நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும். பெருமாளுடைய பிரசாதமாக அந்த துளசியை நாம் உட்கொள்ளும் போது இறைவனுடைய அருள் கிடைக்கிறது. நம்முடைய மனசுல உள்ள அழுக்கெல்லாம் நீங்கி உள்ளம் என்பது தூய்மையாகிறது. அனைத்து நன்மைகளையும் தருகிறது துளசி.